உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சில உறவுகள் பாத்தீங்கன்னா அதிகம் பேசிக்கொள்ளாத சில உறவுகள் உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சின்னதா ஒரு வில்லத்தனம் அப்பா மேல பிடிக்காம போகும். நான் தான் அப்படி ஆயிட்டேன். நீயாவது சொல்றது அத கேட்க முடியாது. கால் முச்சு கத்திட்டா இருப்பா. வா மாப்ள போலாம். ஆனா சில பேருக்கு லைஃப்ல ஒரு உடைவு ஏற்பட்டு ஒரு சின்ன உடைப்பு ஏற்பட்டு ஒரு கட்டத்துல அப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. போஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோமா, மணி 12:30 ஆகுது. சோ போஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்றோம். என்னங்க சைட்டா இறக்குறீங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ஒரு பழமொழி இருக்குல, அத ஃபாலோ பண்றது நான் மட்டும் தான். தலை அன்புள்ள அப்பா, இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் குறிப்பு எழுதும் நீங்கள் நான் பிறந்த அந்த தினத்தில் என்னவென்று குறிப்பு எழுதினீர்கள்? நீங்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. அது ஏன், எதற்கு? இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்னோட மேனேஜரே இருந்தாலும் சரி, நான் கால் மேல கால் போட்டு தான் உட்காந்து பேசுவேன் அவர்கிட்ட. நான் உட்கார மாட்டேன். ஏன் அப்படி? ஒரு மரியாதை குறைவு மாதிரி இருக்கும். அவருக்கு முன்னாடி நிறைய பேர் உட்கார்றாங்க. அவருக்கு வயசு கம்மியானவங்களே உட்கார்றாங்க. அவர் உட்கார்லையே. பரவாயில்லைங்க. பரவாயில்ல உட்காருங்க. நம்ம முன்னால நாங்க எப்பங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அன்புள்ள அப்பா, நான் கோவப்படும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாவச்சி போட்டுருவோம் ஒண்ணு. நான் எதுக்குப்பா உங்களுக்கு? நீங்க இவனை ஏன் பெத்தோம்னு என்னடா ரொம்ப தெரிஞ்சிருக்கேன். மாப்ள ஒரு நல்ல சாமியாரா பார்த்து வசி வச்சிடலாம் மாப்ள. உங்க அப்பா எங்க அப்பா நீங்க இவனை ஏன் பெத்தோம்னு என்னைக்காச்சும் யோசிச்சது உண்டா? சொல்லு மேல சொல்லு. யார் பையன் எழுதியிருப்பாரு? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னையே ஏத்துப்பீங்களாங்கிறாப்ல. அது மாட்டேன். என்னுடைய நோக்கத்துல, அவங்க அம்மாவோட நோக்கத்துல அவரு கட்டுப்படுவாரு. அது எனக்கு தெரியும். இப்ப எழுதுன சும்மா என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? இல்ல இருக்கு சார். ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கான். கேட்டுக்கப்பா கேட்டுக்க. ஒரு அண்ணனுக்கு முன்னாடி ஒரு பண்ண நினைச்சாக்கா அது நான் நல்லவனா இருக்க முடியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட. நீங்க ஜாதி பாக்குறத நிப்பாட்டணுங்கிறாரு. அது நான் வாழ்க்கையை உயிரை போனாலும் அதை நிப்பாட்ட முடியாது சார். அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. உங்களுக்கு பையன்கிட்ட காசு கேட்கறதுக்கு முன்னால எவ்வளவு யோசிப்பீங்க? ஒரு போன் பண்ணி ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்தது. என்ன எதுக்கு கேட்கணும், ஏன்பா நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ஏதாவது கேட்டுட்டா நமக்கு ரசமா போயிடும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன கேது சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு? நான் உங்களை வயசான ஏஜ்ல பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்கா? இவன் எதுவுமே நினைக்கல போல் இருக்கு. அதனால ஃபுல்லாவே நீங்க நினைச்சீங்களானே கேட்டுட்டு இருக்கான். அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? நீங்க எங்களுக்கு வேணும் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. டெஃபினெட்லி. ஆனா நிப்பாட்டிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இது அப்பப்போ இப்படி சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்றாரோ? நீங்க ஸ்டாப் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. நிப்பாட்டிடலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ மீண்டும் மீண்டுமா?